ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அனிமே வீடியோ. இந்த வீடியோ நம்ம அனிமேஷன் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இருக்கிறது அனிமேஷனோட பார்ட் 13 வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து அனிமேஷன் அப்லோட் பண்ணுவோம். அந்த வகையில் 3 months நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கோம். தமிழ் அனிமேஷனுமே ஒரு 2-3 அனிமேஷன் வந்திருக்கு, அதையுமே கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஏன்னா அப்டேட் எடுக்கிறப்ப எனக்கே ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச அனிமே பற்றின எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ அனிமே வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸான அனிமே நம்ம தமிழ்நாட்டில் ஓரளவு ஆவரேஜான ஃபேமஸாக இருக்கிற அனிமே ஒன் பீஸை பற்றின அப்டேட்ஸுமே வந்திருக்கு. வாங்க அப்டேட்டுக்கு போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறது கிராண்ட் ப்ளூ தான். இந்த அனிமே வந்து சீசன் 3 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நியூ இன்ஃபோ வந்து March 28 தரேன் சொல்லியிருக்காங்க காய்ஸ். அடுத்ததாக வந்து ஜோஜோ பிசார் அட்வென்ச்சரோட ஸ்டீல் பேண்ட் தான். இதுக்கு ரீசெண்டாக கூட தமிழில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜாப்பனீஸ் வந்து ரிலீஸ் ஆகிற அரே டேட்லேயே வரப்போதாக சொல்லியிருந்தோம். இதோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து 47 நிமிஷம் இருக்க போகுது காய்ஸ். அடுத்ததாக வந்து கிளாஸ் ஆஃப் எலிட் தான். இதுக்கு வந்துமே ரீசெண்டாக தமிழில் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் இப்போ இதோட சீசன் 4 வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? இப்போ அந்த சீசன் 4 ஃபஸ்ட் எபிசோடு எத்தனை நிமிஷத்துக்கு இருக்க போகுதுன்னா 90 நிமிஷத்துக்கான். லைக் ஒரு 4 அனிமே எபிசோடை வந்து மேட்ச் பண்ணி விடுற மாதிரி நினைக்கிறேன். ஓகேவா? கிளாஸ் ஆஃப் எலிட் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டு தான் இந்த வருஷம். அடுத்ததாக வந்து ரெக்கார்ட் ஆஃப் ராக்னார்க்கு தான். இந்த அனிமே என்ன தான் இந்தியாவில் ஃபேமஸ் இது பேனாக இருந்தாலும் நம்ம இந்தியாவில் இது பயங்கர ஃபேமஸ் இந்த அனிமே. இதோட சீசன் 3 வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட நியூ இன்ஃபோ வந்து ஃப்யூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம் கைஸ். அடுத்ததாக ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் தான். அதுக்கு இன்னும் 1 day தான் இருக்குது. March 10 ரிலீஸ் ஆக போகுது போல். இன்றைக்கி வந்து March 8. ஓகேவா? இன்னும் 1 நாள் தான் இருக்குது. எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். யாராச்சும் இந்த அனிமேக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா March 10. ஓகேவா? அடுத்ததாக வந்து ஒன் பீஸோட பைரேட்டராக ரியல் வேர்ல்டில் வந்து வரப்போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா யாராச்சும்? ஆமாங்க, ஒன் பீஸோட மாங்கா வந்து இப்போ ஹையஸ்ட் சேலிங் மாங்கா வந்து கருதப்படுது வேர்ல்டுலேயே. சூப்பர்மேனே சர்பாஸ் பண்ணியிருக்கு. சூப்பர்மேன் வந்து 88 இயர்ஸ் கிட்ட ஓடிக்கிருக்கு. அதோட காமிக் வந்து இது வரைக்கும் 600 million கிட்ட சேல் ஆகிருக்கு. நம்ம தலைவே ஒன் பீஸ் வந்து 600 million மேலே இது பண்ணியிருக்காரு. எழுதி சேல் ஆகிருக்கு அவரோட மாங்கா வந்து. இத்தனைக்கும் நம்ம இச்சிரோவோட தலைமை ஒரு ஆளாக வந்து இறங்கி எழுதியிருக்காரு. சூப்பர்மேன்ன்றது பல ஆத்தரால் எழுதப்பட்டது. ஓகேவா? இருந்தாலும் நம்ம இச்சிரோவோட கனவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுன்னு கூட சொல்லுவாமே. அதோட நம்ம இப்போ இது செலிப்ரேட் பண்ணுறதுமா இச்சிரோவோட வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு இயர் வேர்ல்டுலேயே பைரேட்டராக ஆரம்பிச்சு விட்டார். அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பீஸ் பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கும். 28 வருஷம் கிட்ட ஒன் பீஸ்னால் என்னன்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. நிறைய பேர் ஃபேன்ஸ்லாம் ஒரு தியரி சொல்லிக்கிருப்பாங்க. அதே மாதிரி நிஜ உலகத்துலேயே இப்போ க்ளூ கொடுக்குறது ஒன் பீஸ்னால் என்னென்னு ஒரு க்ளூ வந்து ஒரு துண்டு பேப்பரில் எழுதி அதை ஒரு ட்ரெஷர் பாக்ஸில் வச்சு அதை ஒரு பெரிய பாக்ஸில் வச்சு ஓஷனில் போய் கடலில் போய் 600 million கீழே இருக்கிற ஆழத்தில் போய் வச்சுட்டு வந்துட்டார் காய்ஸ். இந்த ட்ரெய்லர் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்க. யூடியூப்பில் அப்புறம் வந்து இன்ஸ்டாலெலாம் இப்போ வந்து வைரலாக இது தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்குது. இதை வச்ச வித்தின் 24 hours வந்து ஒரு ஃபேன் வந்து ஒன் பீஸ் ஃபேன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு அதையுமே இன்ஸ்டாவில் போட்டு இப்போ அதுவுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. ஐசோ ஸ்பீட்லாம் வந்து பைரட்டராகவே ஆரம்பிக்க போகிறேன். நான் வந்து இப்போ அதை போய் கண்டுபிடிக்க போகிறேன்ட்டு அவருமே இறங்க போகிறாரு. பாப்பா அதை கண்டுபிடிச்ச அவர் கிங் ஆஃப் த பைரட் ஆகிறாரான்னு. அடுத்ததாக வந்து டாக்டர் ஸ்டோன் தான் கைஸ். இதோட ஃபைனல் பார்ட் வந்து ஃபைனல் சீசனோட ஃபைனல் பார்ட்டுக்கு நிறையா பேர் வெயிட் பண்ணிக்கிருப்பீங்க. எஸ், நானுமே வெயிட் பண்ணுறேன். மாங்கா வந்து படித்தா ஸ்பாய்லர் ஆயிருமோ அப்படின்ட்டு மாங்காவை லைட்டாக மட்டும் இப்படி பார்த்துட்டு விட்டுட்டேன். அதுவுமே பார்க்கல. எண்டிங்கை அரைக்குறையாக பார்த்துட்டு விட்டுட்டேன். மாங்கா நானுமே படிக்கல. ஸ்பாய்லர் ஆகாமல் அனிமேலேயே பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. இதோட அனிமையோட டேட் வந்து சொல்லிட்டாங்க. April 2 நிறையாவுக்கு தெரிஞ்சது தான். இதுக்கு வந்து இப்போ நியூ கீ விஷுவல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லருமே இருக்குது. போய் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து விஸ்டோரியா வாண்டட் ஸ்குவாட் தான் கைஸ். இந்த அனிமே வந்து April 12 வரப்போகுது சீசன் 2. போன வருஷம் தான் இதோட சீசன் பார்த்தேன். போன வருஷமாக அதுக்கு முந்தின வருஷம் வந்தல சரியா அப்போ தான் பார்த்தேன். பரவாயில்ல, எனக்கு வந்து 1 or 2 yearsலேயே அடுத்த சீசன் எனக்கு வந்துருச்சு. இதுக்கு வந்து நியூ கீ விஷுவல் அண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. செகண்ட் ட்ரெய்லரு போய் செக் பண்ணி பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக வந்து மிசன் யசாகுரா ஃபேமிலி. இதை நம்ம பல வீடியோவில் பேசியிருப்போம். இந்த அனிமே இப்போ வந்து டேட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ். April 12 தான் வருது. இந்த அனிமே ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டு தான். இந்த அனிமே நல்லா இருக்க போகுதுன்னு பேசிக்கிறாங்க இந்த வருஷம். அடுத்ததாக வந்து டெய்லி லைஃப் ஆஃப் மார்டல் கிங் தான். இந்த அனிமே வந்து நான் 3rd சீசன் வரைக்கும் பார்த்துருந்தேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் 3rd சீசன் பார்த்துருந்தேன். அப்புறம் 4th சீசன் நான் பார்க்கல. அப்படியே கை விட்டுட்டேன். வேலை அப்படி போயிருந்துச்சு. போன வருஷம் ஃபுல்லாக வேலை, அப்படியே காலேஜ் போக இந்த மாதிரி வேறு அனிமையை பார்க்க ஃப்ரீ ஃபயரில் நேரம் போயிடுச்சு. அப்படியே மறந்துட்டேன் இந்த அனிமேவே.
இந்த அனிமே பார்த்தா திடீர்னு பார்த்தா சீசன் 5ன்றாங்க. என்னடா நம்ம இன்னும் சீசன் 4 பார்க்கலன்னு பார்த்தா சீசன் 4 தமிழ் டப்பில் இல்லைடா. இந்த அனிமே ஆக்சுவலி நான் வந்து தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். இப்போ இந்த அனிமே தமிழ் டப்புமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அஃபிஷியலாக கேட்டிங்கன்னா அன்அஃபிஷியலாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கே வந்து லீக் ஆயிடுச்சு காய்ஸ். 5C சைட்டில் உங்களுக்கே தெரியும் எங்கே கிடைக்கும்ட்டு, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா Feb 14 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் இந்த அனிமே இப்போ வைரல் ஆகி இன்ஸ்டாவில் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அனிமே வந்து தெரியும், நான் இன்னும் பார்க்கல. இந்த அனிமையோட சீசன் 5 ஆனால் Crunchyroll வந்து இப்போ டப் பண்ணி விட்டுருக்காங்க. 9 எபிசோடு கிட்ட இருக்குது. அடுத்ததாக வந்து இப்போ நம்ம பார்க்குறது தமிழ் டப் அப்டேட்ஸ் தான் கைஸ். அடுத்ததாக வந்து 2BX ஹீரோ மொதல் பார்த்தா டெய்லி மாட்டாங்க. இப்போ வந்து 2BX ஹீரோ பார்த்துடலாம். இதோட தமிழ் டப் வந்து இப்போ ரிலீஸ் அவுட் ஆயிடுச்சு. 24 எபிசோட வந்து மொத்தமாக ரிலீஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து நியூவாக இப்போ வர அனிமே இல்லையா, நியூவாக ஒரு அனிமே வருதுன்னா அதை வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி வந்த அனிமேனால என்னத்தையோ பண்ணாலும் என்ன அந்த 24 எபிசோடையும் ஒன்றா அப்லோட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ஜியோ ஹாட்ஸ்டார் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு லீக் கிடச்சிருக்கு. என்னென்னா ஒரு நியூஸ் மாதிரி கிடச்சிருக்கு. மை ஹீரோ அகாடமியோட சீசன் 8 இந்த வருஷம் பெரியான மேசிவான இம்பேக்ட் பண்ணிட்டு போச்சு, நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ அதோட தமிழ் டப் வந்து வரப்போ தான் ரொம்ப நாள் இழுத்தடிச்சாங்களே, திருப்பி இழுத்தடிக்க போகிறாங்க போல். இந்த திருப்பியும் ஜியோ ஹாட்ஸ்டார் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சீசன் 3 கம்மிங் ஜூன், அப்போ சீசன் 8 கம்மிங் ஜூன் தமிழ் டப்பு ரீஜன் டப்பில். ஆனால் ஹிந்திக்காரங்கிட்ட போய் கேட்கும்போது எல்லா டப்புமே மோஸ்ட்லி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு போல். ஹிந்தி டப் மட்டும்தான் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை போல். அதுமே 2-3 மந்த்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்னு அவங்க சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற அனிமேஷன் அப்டேட்ஸ் வந்து அடுத்த வீக்கில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் அப்டேட்ஸ்லாம் கொண்டு வரேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ நேரம் தொடர்ந்து பார்த்துருக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ காய்ஸ். டேக் கேர். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.